போன வாட்டி காமெடி எல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. பார்ட் 4 தான் வெயிட்டிங் 2027க்காக வெயிட்டிங். பார்ட் 1 2 செமையா இருக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு ஓகேவா இல்லையா? ஃபர்ஸ்ட் விட இப்போ வந்து மியூசிக் எல்லாமே செமையா இருக்கு. சில பேர் பிரியா மேம் பத்தி வந்து சொல்றாங்கல அவங்க வந்து பேட் லக் அப்படி இப்படி அது என்ன நிஜமாவே வா? இல்ல அப்படிலாம் இல்ல படம் சூப்பரா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. மியூசிக் சாம் சிஎஸ் ஓட சூப்பரா இருக்கு. நல்லா ட்ரைனிங் த்ரில்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆறா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு. ஸ்டாப் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஓகே ஃபுல்லாவே நம்மள கிரிப் நல்லா இருக்கு. பார்ட் 3 வேற இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னும் வேற செம படங்க, நல்லா இருந்தது. பார்ட் 4 தான் வெயிட்டிங் 2027க்காக வெயிட்டிங். அப்படியே ஆமா, அந்த எண்ட் இஸ் நாட் டூ ஃபார். படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஓகே நீங்க நல்லா பயந்தீங்களா தியேட்டர்ல? இல்ல பயப்படுற அளவுக்கு இல்ல, எல்லாருமே வந்து பார்க்கலாம். பட் ஆனா நல்ல கிரிப்பிங்கான ஒன் டைம் வாட்சபிளாம் இல்ல, 2-3 தடவை கூட பார்க்கலாம். செம ஸ்கிரீன் பிளே. படம் ஃபுல்லுமே போர் அடிக்கல. புரியலங்க. ஆமா, அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் எல்லாருமே செமையா பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க. இல்ல ரொம்ப ஹாரர்லாம் இல்லைங்க. அது வந்து டிமாண்டி 1 கம்பேர் பண்ணும்போது டிமாண்டி 2 கொஞ்சம் ஹாரர் கம்மி தான். பயப்படுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த இல்லை அந்த ட்ரெய்லரில் இந்த சீன்ஸ்லாம் இதில் இருந்துச்சு. பட் இந்த இதில் இருந்த விட அடுத்த பார்ட் நல்ல ஹாரராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டில் வெறும் ஒரு சின்ன கிறிஸ்பான ஒரு எண்டிங் இருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடு மாதிரி. டிமாண்டி சூப்பராக இருந்தது. ஹாரர் தான் நிறைய. போன வாட்டி காமெடி எல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு த்ரில்லர் எலிமெண்ட் நிறைய போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்கோப்லாம் கம்மியாக இருந்தது. சின்ன பட்ஜெட்டில் எடுத்தாங்க. அதுவே நல்லா கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி கம்பேர் பண்ண வேணாம். ஓகேவா? இது வந்து கதை வந்து தேர்ட் பார்ட்டுக்கு லீடம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால தான் அந்த ட்ரௌசியாக கொஞ்சம் ஸ்லோவாக போனது காரணம் அதான். செகண்ட் ஹாஃப் அது வந்து நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். எனக்கு படம் பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு ஒரு தனி லவ் ட்ராக்கு, அது நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அவங்களுக்கு ஒரு தனி லவ் ட்ராக் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க அவங்க படம் நடிச்சா நல்லா ஓட மாட்டேங்குது. அதெல்லாம் இல்லைங்க. ரத்னம் படம் விஷால் நல்லா தான் நடிச்சாங்க. அதுக்கு அப்படியே சொன்னாங்க. இப்போ ஓடிடியில் போட்டிருக்காங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா ஃபீட்பேக் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போவாங்க. இப்போ இது தேர்ட் பார்ட் கூட ரிலீஸ் ஆக போகுது போல. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. இப்போ பசங்கள்லாம் பயந்துருவாங்களா இல்லை வந்து ஓகேவா தான் இருந்துச்சு? இல்லைங்க, இப்போ பசங்களாம் ஆக்ஷன் படமே பார்க்குறாங்க. இது என்ன ஹாரர் தானேங்க. மியூசிக் எல்லாம் தேவையில்லாத சாங்ஸ்லாம் வைக்கல ப்ரோ. தேவையான சாங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பிஜிஎம் வைஸ் நல்லா இருக்கு. ஒரு எமோஷனல் சாங் பர்டிகுலர் நல்லா இருக்கு. பிரியா பவானி சங்கருக்கு அந்த லவ் ட்ராக்ல ஒரு சாங் வந்து நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்ற பேர்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் பெட்டரா இருக்கு.